Listen to the word what the God gave you life. 1, 2, 3, go! Planet. 1, 2, K on 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 planet. 1, 2, K on. எங்கள் அருமை சகோதரர் சாமியல் ஏசையன் கோயம்புத்தூர்லேருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். ரோமர் 10:12 படி எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஏசப்பா அப்படியே மத மகனுக்கு செய்யும். பண கஷ்டம் இனி வரக்கூடாது. செழிப்பு உண்டாகட்டும். அன்றைய வேலையிலே செழிப்பு உண்டாகட்டும். சமாதானம் வேலை ஸ்தலத்தில் இருக்கட்டும். குடும்ப ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். ஆசீர்வாதத்தை அவர் மீது வைக்கிறேன். அதை அனுபவிக்கட்டும் சுவாமி. அதே போல சகோதரி ஷேரன் ஜோதியை ஆசீர்வதியும். முதுகுவலியெல்லாம் மறையட்டும். ஹீல் லார்ட் இன்றோடு அது மறையட்டும். மகன் ஜூடா இமானுவேலுக்கு ஆண்டவர் நன்றாக பேச கிருபை தாரும். வாயை தொட்டும் நாவை தொட்டும் அது ஜீவன் பிள்ளைக்குள் இறங்கட்டும். பிள்ளை சுகமாக்கி காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். வெல்கம் பேக் டு டாக் ஷோ. வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு காரணம் பெற்றோர்களா இல்லை ஆசிரியர்களா? இப்போ நம்ம ஒரு பக்கம் ஆசிரியர்கள் தான் எங்கள் முன்னேற்றத்திற்கு காரணம்னு சொல்ல வந்திருக்காங்க, இன்னொரு பக்கம் பெற்றோர்கள் தான் என் முன்னேற்றத்திற்கு காரணம்னு சொல்ல வந்திருக்காங்க. இப்போ ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு இந்த விவாதம். எப்படி போயிட்டுருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் தான் உங்களை ஊக்குவிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அப்படி தான் சொல்ல முடியும். அப்போது இப்போ நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு A to Z கற்றுக் கொடுக்குறது எல்லாம் உங்கள் அப்பா அம்மா தான். அப்படி பார்த்தா உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணுன்றது தேவையில்லாத ஒன்று, ஒரு காலேஜுக்கு அனுப்பணுன்றதும் தேவையில்லாத இல்லையா? அவங்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம் இல்லையா? சொல்லிக் கொடுக்கலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இன்னும் புதுசாக கற்றுக்கணும், புது சூழலில் போகணும், அது ஸ்டாஃப்ஸால் கொடுக்க முடியும்னு அவங்க நம்பி அனுப்பல. அங்கே பொண்ணு புதுசாக கற்றுப்பான்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஒரு நிமிஷம் அவங்க சொன்னாங்க இல்லையா, இப்போ நியூ இன்ஃபர்மேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நியூ இன்ஃபர்மேஷன் சொல்லித்தரதே டீச்சர்ஸ் மட்டும் தான். நாங்கள் இங்கே வரதுக்கு காரணமே பேரண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி. பூமிக்கு கொடுத்தது பேரண்ட்ஸ் தான், ஆனால் இந்த காலேஜ் வரைக்கும் கொண்டு வந்தது டீச்சர்ஸ் மட்டும் தான். ஏன்னா எல்கேஜியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ் நீங்கள் பாஸ் அவுட் ஆகிறது பாஸ்டர் ஹெல்ப் பண்ணுறது டீச்சர்ஸ் மட்டும் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க சொன்னாங்க எல்கேஜி போகிறப்ப பார்த்துப்போமா, நல்லது படி. அவங்க மனசில் பார்த்தோன்னா அவங்க குழந்தைங்க மேலே இருக்கிற நம்பிக்கை விட அவங்க டீச்சர்ஸ் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும் டீச்சர்ஸ் மேலே தான். பேரண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் மேலே மட்டும்தான் நம்பிக்கை ஜாஸ்தி. எல்லா டீச்சர்ஸும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ இவங்க சொல்றாங்க எல்லா டீச்சர்ஸும் ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க, இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ரொம்ப என்கரேஜ் பண்றாங்கன்ட்டு. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ ஒருவேளை உங்க பேரண்ட்ஸ் நீங்க ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னும் போது உங்களை மட்டம் தட்டுறாங்களா இல்ல ஊக்குவிக்கிறாங்களா? எத்தனை பேரால உண்மையிலே ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும்? Not all the parents. Okay, not all the parents. The same way not all the teachers. ஒரு குழந்தை படிக்க முடியல அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவாங்க? they spend money. ஏதாவது ஒரு டீச்சர்ஸ் கிட்ட போய் விட்டுருவோம், ஏதாவது உனக்கு இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி செய்வாங்களே தவிர, ஆனா அது என்ன ப்ராப்ளம், எதனால படிக்க மாட்டேங்கான் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்றது ஒரு டீச்சரால தான் முடியும். என்னதான் குழந்தைங்க ஃபெயில் ஆனாலும் சரி, திட்டினாலும் சரி, கடைசியா ஊக்குவிக்கிறவங்க முதல்ல பேரண்ட்ஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் நீ எல்கேஜியோ யூகேஜியோ போய் நீ போய் நல்ல ஸ்கூல்ல போய் நீ சேரணும் அப்படின்னா கியூல நிக்கணும். ஃபர்ஸ்ட் போய் கியூல நின்னது யாரு? உங்க அப்பாவா, உங்க அம்மாவா, இல்ல உங்க டீச்சரா? அதை முதல்ல சொல்லுங்க. உண்மையிலே உங்களை ஊக்குவிக்கிறது டீச்சர்ஸ் தான் நினைக்கிறவங்க, அதாவது உங்க அப்பா அம்மா ஊக்குவிக்கிறது இல்லை, டீச்சர்ஸ் மட்டும் தான் எங்களை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கையை தூக்குங்க. இப்போ இதுலயே எல்லாருமே கையை தூக்கல இல்லையே? இதுலயே எல்லாருமே கையை தூக்கல. என்னன்னா நாங்க அப்பா அம்மா இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லல. ஓகே, ஜாஸ்தி வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு அதிகமா இது பண்றது யாரு? டீச்சர்ஸ். ஏதாவது ஒரு பர்டிகுலர் டீச்சர் அதாவது எனக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னு ஏதாவது காரணம் இருக்கா? நான் 12th படிக்கும்போது நான் ஒரு ஹாஸ்டல்லேருந்து படித்தேன். என்னோட டேடி இத்தனைக்கு ஒரு மேத்ஸ் டீச்சர் தான். எத்தனையோ பேருக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் 12th படிக்கும்போது எனக்கு ஒரு சம் கூட எங்கள் டேடி சொல்லி கொடுத்ததில்லை. அப்போ யார் எனக்கு எங்களோட மேத்ஸ் மேம் எனக்கு நான் நைட்டு 12 மணிக்கு எங்கள் மேம் ரூமுக்கு போய் கதவு தட்டினாலும் எனக்கு அப்போ தூங்கிட்டு இருந்தால் கூட எழும்பி எனக்கு என்னோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணாங்க. ஃபுல்லும் எனக்கு ஹெல்ப் பண்ணது ஃபுல்லாக எங்கள் ஸ்டாஃப் தான். இல்ல உங்களுடைய லைஃப்லயுமே இப்ப நீங்க இவ்வளவு தூரம் நான் முன்னேறி இருக்கேன், இவனுடைய ஆசிரியர்கள் மட்டும்தான் காரணம்னு நினைக்கிறீங்களா?
இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணால் பேரண்ட்ஸ் வந்து கண்டிக்கிறத விட முதல்ல வந்து டீச்சர்ஸ் கிட்ட தான் போய் நிற்பாங்க. என் பிள்ளை வந்து இந்த மாதிரி மார்க் குறைஞ்சாவோ இல்லை என்ன நடந்தாலோ பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் கிட்ட தான் போய் கேட்பாங்க. ஒருவேளை டீச்சர்ஸும் வந்து நல்லா படிக்கலன்னா அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வான்னு தானே சொல்றாங்க. ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸாம் ரிசல்ட் வாங்கினோன்னே எத்தனை பேர் வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா அம்மா அப்பா தான் கேட்பாங்க, நான் செலவு பண்ணேனே நீ என்ன மார்க் வாங்கினேன்னு. டீச்சர்ஸ் கேட்க மாட்டாங்க. அதானே இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தானே உங்களை வந்து நீங்க நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க அம்மா அப்பா. எனக்கும் கூட 10th வந்து ஒரு பாட்னி மிஸ் இருந்தாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக என்னோட கோல் வந்து டாக்டர் போகணும் அந்த ஒரு இதுதான். ஆனால் வந்து எங்கள் பாட்னி மிஸ் வந்து அதில் கொஞ்சம் ஃபெயிலர், ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸில் ஃபெயில் ஆனால் மட்டன் தட்டி எனக்கு வந்து என்னோட கோலே டைவர்ட் ஆயிடுச்சு. இங்கே சொல்கிறாங்க எல்லாருமே என் பேரண்ட்ஸ் தான் என்னை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு. இவங்கள பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் என்ன சொல்வீங்க நீங்கள்? நன்றி கேட்டவங்க. அவங்க உங்களை பார்த்து நன்றி கெட்டவங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் நன்றி கெட்டவங்க. பேரண்ட்ஸை மறக்கிறது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது அவங்களுக்கு தெரியல. டீச்சர்ஸ் பத்தி பேசுற நீங்க ஒரு நாள் பேரண்ட்ஸா தான் போறோம். அப்ப நீங்களாம் நன்றி கேட்டவங்களா? நாங்க பேரண்ட்ஸ் ஆனால எங்க சில்ட்ரன்ஸ் டீச்சர்ஸ் நம்பி தான் ஸ்கூலுக்கு அனுப்ப போறோம். அப்ப நீங்க படிக்கிறது உங்க பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க ஒருவேளை லெக்சரர் ஆயிட்டோ இல்ல ஸ்டாஃப் ஆயிட்டோ அதுக்கப்புறம் பேரண்ட் ஆனா அப்ப என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன ஃபேஸ் பண்றோமோ அதுதானே எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி தருவோம். எல்கேஜியில் சொல்லி கொடுத்த மேம் அவங்களுக்கு அந்த மேமுக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு கத்து கொடுத்த மேமுக்கு உங்க பேரோட உங்களை தெரியுமா? கண்டிப்பா தெரியும். இந்த தடவை கூட நான் லாஸ்ட் வீக் நான் போயிட்டு வந்தேன். அந்த மேம் பேருந்து சுமதி பார்த்தோன்னே கேட்டாங்க, நீ பிரியதர்ஷினி தானே அப்படின்னு சொல்லிட்டு. மேம் ஆமா அப்படின்னு நான் சொல்லிட்டு ஓகே, அப்படியே தெரியலனாலும் நீ இவ்வளோ பெரிய பொசிஷன்ல MBA படிக்கிறியாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போல அவங்க படுற சந்தோஷத்துக்கு இருக்கு பாருங்க. ஒரு எல்கேஜி நான் ஸ்டூடெண்ட்க்கு எடுத்து அவ MBA வரைக்கும் படிக்கிறா இப்ப அப்படின்னு சொல்லி இப்படி சொல்றீங்க பாருங்களேன். நீங்க எல்லாரும் வந்து ஸ்கூல்ல படிக்கிறீங்க, உங்க டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம் வருது, ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் வருது. ஃபஸ்ட்டு வந்து படிக்கிறாங்க, எல்லோரும் எக்ஸாம் எழுதுறாங்க, எல்லா ரிசல்ட்ஸ் வருது, ஃபெயில் ஆகுறாங்க. சரியா? டீச்சர் வந்து என்ன நினைப்பாங்க? திருப்பியும் நடத்துவாங்க, திருப்பி வந்து சொல்கிறாங்க, திருப்பியும் ஃபெயில் ஆகிறாங்க. செகண்ட் மிட் டர்ம் முடிஞ்சது, ஹாஃப் இயர்லி முடிஞ்சது, ஆனுவல் முடிஞ்சது, திருப்பியும் ஃபெயில் ஆகிறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க? திருப்பியும் ஃபெயில் ஆகிட்டே இருந்தால் வந்து உங்களால் படிக்க முடியலன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க ஸ்கூலை விட்டு. பட் பேரண்ட்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க, அனுப்பி விடவே மாட்டாங்க. 20 அரியர்ஸ் வைக்கிறீங்க சரியா? இது வந்து நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அட்லீஸ்ட் 3-4 அரியர்ஸ். இது உங்களால் சரி, இது உங்களால் கிளியர் பண்ண முடியும். இப்போ வந்து உங்க வீட்ல நீங்க 20 அரியர்ஸ் வச்சா உங்க பேரண்ட்ஸ் திட்டாமலே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்கரேஜ் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இருங்க சரி, 4 அரியர்ஸ் வைக்கிறீங்க, உங்களால ரொம்ப டஃப். சரி, 4 அரியர்ஸ் வச்சா உங்களை வந்து திட்டாம இருக்காங்க, 20 அரியர்ஸ் வச்சா திட்டாம இருக்காங்களா? சரி, அதே விடுங்க இல்லையே. அப்பவும் உங்க பேரண்ட்ஸ் ஊக்குவிக்கிறாங்களா? அப்பவும் உங்க பேரண்ட்ஸ் ஊக்குவிக்கிறாங்களா? ஆனாலும் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. 4 அரியர் வச்சாலும் சரி, 20 அரியர் வச்சாலும் சரி, உங்களால கிளியர் பண்ண முடியலனா காலேஜ் யூனிவர்சிட்டி என்ன பண்ணும்? உங்களை வந்து வெளியே தான் அனுப்பும். அவங்க வந்து வாமா உன்னை வந்து கத்து கொடுக்குறேன்னு சொல்லவே மாட்டாங்க. பேரண்ட்ஸ் வந்து காக்கைக்கு பொன்குஞ்சு எப்பயுமே வந்து அவங்க தான் வந்து கத்து கொடுப்பாங்க. ஒரு நிமிஷம் வந்து டீச்சர்ஸ் இல்ல. அதே பேரண்ட்ஸ் அரியர் வச்சதை விடுங்க, அதே பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு வேலை இல்லாதப்போ எத்தனை வருஷம் உங்களை வீட்ல வச்சு பாத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? லேடிஸை விடுங்க, ஜென்ட்ஸை வச்சு பாத்துக்குவாங்களா? நீங்க டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, அப்ப டீச்சர்ஸ் உங்களை வச்சு பாத்துப்பாங்களா? ஒரு நாள் கூட வச்சு பாத்துக்க மாட்டாங்க. நீங்க வந்து டீச்சர்ஸ் வச்சு பாத்துக்குவாங்களான்னு சொன்னீங்கல்ல. இப்போ என்னோட கிளாஸ் அட்வைசர் அவங்க பேரண்ட்ஸால கவனிக்க முடியாத ஒரு பையனை ஒரு வருஷம் ஃபுல்லா அவன் வீட்ல வச்சு படிக்க வச்சு அவனை பாஸ் பண்ண வச்சு அவன் இப்ப நல்லா இருக்கான். டீச்சர்ஸ் வந்து ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான், லைஃப்ல வந்து குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான், பிறந்ததுல இருந்து தவழ்ற வரைக்கும். லோன் எடுக்கிறதுக்கும் பேரண்ட்ஸ் வந்து அதையும் உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணி தானே நீ உன்னை நான் படிக்க வச்சா பின்னால நீ ஃபியூச்சர்ல வந்து அவர்களே அதற்கும் காரணம் பேரண்ட்ஸ் என்ன வச்சிருக்காங்கன்னு கேட்டா பேரண்ட்ஸோட சாட்சி கையெழுத்து இல்லாம வந்து எதுவும் நடக்குது. சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு நம்பிக்கை காரணமே வந்து அந்த டீச்சர்ஸ் மேல தான். அந்த டீச்சர்ஸ் நல்லா படிக்க வைப்பாங்க, நம்பிக்கையில தான் சாட்சி கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை டீச்சர்ஸ் வந்து எல்லா டீச்சர்ஸுமே கரெக்டாக இருக்காங்களா? எல்லா டீச்சர்ஸுமே அவங்கவுங்க டியூட்டிஸை கரெக்டாக பார்க்குறாங்க. ஆனால் பேரண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளைய செய்ய வேண்டிய காட்ட வேண்டிய அன்பை சரிவர காட்டுறாங்க. பேரண்ட்ஸ்னா அப்பா அம்மா ஒருத்தர் மட்டும் தான். ஆனால் டீச்சர்ஸ் வந்து ஒரு டீச்சராக இருக்காது முடியாது, எல்லா டீச்சரும் கெட்டவங்களா இருக்க முடியாது. எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஒரு டீச்சர் இல்லை இன்னொரு டீச்சர் எங்களை கைட் பண்ணதே கிடையாதா? அவங்களால நான் வாழ்க்கையில முன்னேறினதே. அப்போ கைட் பண்ணாத டீச்சர்ஸும் இருக்காங்க இல்லையா? அந்த நேரத்துல ஒருத்தர் எக்ஸெப்ஷன் இருக்கு. அதே மாதிரி தான் அவங்க பேரண்ட்ஸ்லயும் எக்ஸெப்ஷனல் பேரண்ட்ஸும் அவங்க சொன்னாங்க, கைட் பண்ணாத பேரண்ட்ஸும் இருக்காங்கல்ல. அப்ப உங்க டீச்சர்ஸ் எல்லாம் யார்கிட்டயுமே பார்ஷியாலிட்டி காமிக்கலன்னு நினைக்கிறீங்களா? எல்லா பேரண்ட்ஸும் பார்ஷியாலிட்டி காமிக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எங்க ஃப்ரெண்டே இருக்காங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, என் தம்பிக்கு வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, என் தம்பியை வந்து அந்த ஸ்கூல்ல ஊட்டி ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கலையே அப்படின்னு சொல்லி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, ஆனா என்னைய வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி என்கிட்ட நிறைய தடவை ஃபீல் பண்ணி ஏன்னு கேட்டா, நீ பொண்ணு தானம்மா, நான் அதே
பார்ஷியாலிட்டி. அது மாதிரி ஈவன் தோசை சுட்டு தரதுல கூட அவளுக்கு நெய் தோசை போட்டு சுட்டு தருவாங்களா, இவளுக்கு வந்து நெய் தோசை போட்டு சுட்டு தரல. அங்க பார்ஷியாலிட்டி எங்க வந்தது? இவங்க சொல்றாங்க ஈவன் வீட்லயே பார்ஷியாலிட்டி இருக்குன்னு. ஒரு அம்மாவை கேளுங்கக்கா, உங்களுக்கு எந்த 3-4 குழந்தைங்க இருக்கலாம்க்கா, ஒரு அம்மாவை கேளுங்க உங்களுக்கு யார் பிடிக்கும்ட்டு. ஒரு அம்மாவால கண்டிப்பா எனக்கு இந்த பையன் தான் பிடிக்கும்னு சொல்ல முடியாதுக்கா. எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல எனக்கு பிடிக்கும் தான்க்கா சொல்லுவாங்க. ஆனா ஒரு டீச்சர் கேட்டீங்கன்னா ஹூஸ் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ்னு கேட்டா மேபி ஷி ஒரே ஒருத்தர் தான்க்கா சொல்லுவாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்கள்ட்ட எல்லாம் கேட்கறேன். நீங்க இப்ப ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு விழுறீங்க, ஐயோ சாவித்ரி மேம், ஐயோ மணிமேகலை மேம் நான் சொல்லிட்டு விழுறீங்க, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அப்பா தான் சொல்றீங்கங்க, ஐயோ இல்லாட்டி கடவுளை சொல்றீங்க. உங்க சாவித்ரி மேம் மணிமேகலை மேம்ல வர போறது கிடையாது, சண்டை போட்டு பேசி. நீங்க பார்ஷியாலிட்டி சொன்னீங்கல்ல, அப்படி சொன்ன ஒரு பொண்ணு உங்க டீம்ல தான் உட்கார்ந்திருக்காங்க. அவங்க கிட்ட மைக்க கொடுங்க, அவங்க என்ன சொல்றாங்க நம்ம பாப்போம். அப்போ எக்ஸ்கியூஸ் மீ, எங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சுவலா பையனா வந்து ஜாபுக்கு போய் இது பண்ணணும், பொண்ணுனா வந்து ஹோம்ல எதுக்கு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிடு. அப்ப ஏன் அதுவும் பார்ஷியாலிட்டி? டீச்சருக்கு எந்த ஸ்டூடெண்ட் பிடிக்கும்? நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லா டீச்சர்ஸ்க்கும். எல்லானாலும் நீங்க படிக்கலன்னா வந்து அப்பா அம்மா வந்து கொஞ்சம் பிரம்பை கையாடவன் தன் மகனை பகைக்கிறான்னு இருக்கு. பிரம்பை அடிச்சாதான் அன்பு இருக்குன்னு, அவனை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடிக்கிறாங்க. அதே மாதிரி அதே ஸ்டாஃப்ஸ் நல்லா படிக்காத பிள்ளைய நீ படிக்கலன்னா என்னப்பா, உனக்குள்ள ஸ்போர்ட்ஸ் இருக்கு, நீ இந்த மாதிரி போக முடியும், நீ அதை செய்ய முடியும், உனக்குள்ள இது இருக்குன்னு வெளிப்படுத்துறது டீச்சர்ஸ் தானே தவிர பேரண்ட்ஸ் நீ படிடா, நீ படி, இது படிக்கிறது அதை மட்டும் தான் பார்க்கணும். இப்போ நான் விளையாட்டுக்கு போக கூடாது, நீ படிக்கலையே எதுக்கு விளையாட்டுக்கு போற, இதைத்தான் சொல்லுவாங்க. நான் பெயிண்டிங் வந்து பண்ணுவேங்க, சின்ன வயசுல இருந்து பெயிண்டிங் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் வரையும் போது ஐயோ என்ன இப்படி கிறுக்கிறனே, நான் நல்லாவே வரையலே அப்படின்னு சொல்லுவேன். என்ன ஊக்குவிச்சது வந்து என் பெற்றோர்கள் தாங்க. இப்பயும் நான் காலேஜ்ல வந்து எந்த கிரீட்டிங் கார்டு வரையணும்னாலும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்னதாங்க கூப்பிடுவாங்க. டீச்சரும் ஒரு தாய் தானே. தாயா இல்லாம இருக்கவங்க எத்தனை, எல்லா டீச்சர்ஸும் தாயா இருப்பாங்களா? எத்தனை பேர் மிஸ்ஸா இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் ஆகாத ஸ்டாஃபே இல்லையா? அப்ப இருந்தாலும் அவங்களும் ஒரு தாய் பொசிஷன்ல தானே இருக்காங்க. நீங்களும் ஒரு நாள் தாயாக தான் போறீங்க. இங்க எல்லாருமே ஆசிரியர்கள் ஆக முடியாது, ஆனா இங்க உள்ள எல்லாருமே ஒரு நாள் தாய் ஆவதான் போறோம். உங்க குழந்தை வந்துட்டு சொல்லும் போது அம்மா நான் வந்துட்டு இந்த மாதிரி டாபிக் நம்ம பேசுற டாபிக்ல பேச போறேன், நான் வந்துட்டு நீங்க தான் காரணம், ஊக்குவிக்க வைக்கிறதுக்கு நீங்க தான் காரணம், உங்க பிள்ளை வந்து சொல்லும் போது நீங்க சந்தோஷப்படுவீங்க. இல்ல எங்க ஆசிரியர் தாமா காரணம், நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு வந்து சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க. விட்டா அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க போல், விட்டா அவங்க ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க போல். நாங்கள் இதே மாதிரி 1 hour அவங்க பேசிக்கொண்டே இருந்தாங்க, ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் அதை கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி அவங்க சொன்ன சிறப்பான கருத்தை மட்டும் நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம் இந்த சின்ன டைமில். ஸோ ரொம்ப அருமையாக 2 சைடும் அவங்க பேசினார்கள். இந்த கருத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசிரியர்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அவங்க என்னமோ ஒன்றும் யூஸ்ஃபுல்லாகவே தெரியல என் வாழ்க்கையில், அவங்க ஏதோ வராங்க, ஏதோ கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு அவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இப்போது ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாணவரோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் வேதத்திலே பார்த்தீங்கன்னா இயேசு சுவாமி எல்லாருக்கும் ஒரு போதகராக இருந்து ஒரு ஆசிரியராக இருந்து அவர் எத்தனையோ காரியங்களை எல்லாம் ஆண்டவர் தன் சீஷர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விசேஷமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஊழியம் செய்வதென்று ஆண்டவர் எவ்வளோ காரியங்களை ஒரு ஆசிரியராக இருந்து அவர்கள் வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த காரியங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி காரியங்களே ஆண்டவர் ஒரு ஆசிரியராக இருந்து எத்தனையோ ஜனங்களுக்கும் தன்னுடைய சீஷர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி நீங்கள் பவுல் அடிகளார் அவரை பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்புறம் வந்த பெரிய ஊழியக்காரர்கள் நிறைய பேரை அவரே ஒரு ஆசிரியராக இருந்து நீ இதை செய் அதை செய் என்று தீமோத்தேயு பார்த்தீங்கன்னா அவருக்கும் பவுல் எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து ஒரு ஆசிரியராக இருந்து அவருக்கு பர்சனலாக சொல்லி கொடுத்திருக்கிறார். அதன் மூலம் அவருடைய ஊழியத்தில் அதை பின்பற்றும் பொழுது தீமோத்தேயுக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. அவர் எவ்வளோ ஒரு வளர்ச்சியை, ஒரு உயர்வை அவருடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுது எத்தனையோ ஊழியக்காரர்கள் அவருக்கு அப்புறம் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். ஸோ ஆசிரியர்கள் வந்து வெறும் சும்மா கிளாஸ் எடுக்க மட்டும்தான் என்று நினைத்தீர்களானால் அது தவறான காரியம் என்று நான் சொல்வேன். ஒரு மாணவரோட வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய காரியமாக இருக்கிறார்கள். அவர்களும் கிளாஸில் நீங்கள் கவனிச்சிருக்கலாம், எவ்வளோ அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது. அவர்கள் படிப்பு சம்மந்தப்பட்டதோ இல்லை வாழ்க்கையின் சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கோ அவர்கள் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இதே மாதிரி பெற்றோரை பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவங்க சிறு வயதிலிருந்தே நமக்கு சரியான கருத்துக்களை நமக்கு சொல்லி கொடுத்து அவர்கள்தான் நம் சிறு வயதிலிருந்து நம் வாழ்க்கையை கட்டுபவர்கள். சரியான ஆண்டவருக்குள்ளான பெற்றோர் இருக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவருடைய காரியங்களை நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம் வாழ்விலையும் அவங்க அழகாக கற்றுக் கொடுக்கிறார்கள்.
அதெல்லாம் நாம் பெற்று வளரும் பொழுது நம் வாழ்க்கை கடைசியில் ஒரு பிரகாசமாக இருக்கிறது. கடைசியில் நாம் அந்த காரியங்களே நம் வாழ்க்கை மூலம் எக்ஸிபிட் பண்ணுறோம். அவங்க ஒரு நல்ல நெறிய சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை நம் வாழ்க்கையில் பிறருக்கு பிற்காலத்தில் காட்டுகிறோம். ஸோ 2 சைட்லேயும் பெற்றோரையும் நம் குற்றம் சொல்ல முடியாது, ஆசிரியரையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. இருவரும் ஒரு மாணவனோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள். வேதத்தில் நம்ம பார்த்தோன்னா யாக்கோபும் ஈசாவும் யாரோட ஆசீர்வாதத்திற்கு சண்டை போட்டாங்க? தன் தகப்பனாருடைய ஆசீர்வாதத்திற்கு சண்டை போட்டு நான் தான் பெறுவேன் என்று அதனால் ஒரு பெரிய சண்டையே நடந்தது. ஸோ ஒரு தகப்பனார் பெற்றோருடைய ஆசீர்வாதம் எவ்வளோ முக்கியம் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவர்களுடைய வழிநடத்துதல் எவ்வளோ முக்கியம் என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் இந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக இந்த காலத்தில் பிரகாசிக்கும் மக்கள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டிங்கன்னா அவங்க சில பேர் சொல்லுவாங்க, என்னோடய பெற்றோர்னால் தான் என்னால் இவ்வளோ தூரம் வர முடிந்தது, அவங்களோட சப்போர்ட் அவங்களோட வழிநடத்துதல் எல்லாம் பெற்று தான் என்னால் இவ்வளோ தூரம் பிரகாசிக்க முடிந்ததுன்னு சொல்லுவாங்க. சில பேர் எடுத்திங்கன்னா என்னோடய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்த ஒழுக்கம், அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த அருமையான கருத்துக்களை ஃபாலோ பண்ணி தான் இப்படி பெரிய ஆளாக உயர்ந்திருக்கிறேன் என்று. சில பேர் 2 பேரையும் சொல்லுவாங்க, பெற்றோரையும் ஆசிரியர்களும் சொல்கிற அந்த கருத்துக்களை ஃபாலோ பண்ணி தான் நான் இவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன் என்று. ஸோ 2 பேரும் முக்கியமான காரணமாக ஒரு மாணவரோட வளர்ச்சிக்கு இருக்கிறார்கள். அதே மாதிரி பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலையும் பார்த்தீங்கன்னா ஆசிரியரும் பெற்றோரும் 2 சைட்லேயும் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய சொல்லும் நெறிகளையும் அவர்கள் சொல்லும் ஒழுக்கத்திற்கேற்ப செய்திகளையும் நாம் கேட்டு அதை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையும் அதே போல் ஆசீர்வாதம் பெறும். சென்னை வானகர ஜெபகோபுர வளாகத்தில் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம். அத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். மறவாமல் அவரை மறந்திருக்கிற உங்களை தேடி வந்து இதுதான் வழி மகனேன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் பார்க்க போகிறீங்க. டெய்லி இஸ் கோயிங் டு கோ பிஃபோர் யூ. அன்பானவர்களே, பிப்ரவரி 25ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு சென்னை இயேசு அழைக்கிறார் வானகர ஜெபகோபுர வளாகத்தில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் உங்களுக்காகவே இறை செய்தி வழங்கி வல்லமையான பிரார்த்தனையை ஏறெடுக்க உள்ளார். எத்தனை வருஷமா அந்த பாடு, எனக்கு எப்பொழுதுதான் சுகம் கிடைக்க போகுதோ அழுது கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார். ஆமென், ஆமென். குடும்பமாக இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இறையாசை பெற்றுச் செல்லுங்கள். Hallelujah. Hallelujah. Don't you feel that he's so happy to be with us this morning? இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட இருப்பதிலே ஒரு அதிக சந்தோஷப்படுகிறதை நீங்கள் பார்க்கவில்லையா? He's so happy to be with us. நம்மோடு கூட இருப்பதில் ஒரு அதிக சந்தோஷம். That is why he says in Matthew 11:28. அதனால் தான் மத்தேயு 11:28 அவர் சொல்லுகிறார், Come unto me. என்னிடத்தில் வாருங்கள். Come unto me. என்னிடத்தில் வாருங்கள். Just come to me, my children. என் பிள்ளைகளே, என்னிடம் வாருங்கள், அது போதும். I want you to come to me. நீங்கள் என்னண்டை வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். All you who are weary and burdened. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் வாருங்கள். When you come unto me, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். What a loving Jesus we have. எவ்வளவு அன்பு நிறைந்த ஒரு இயேசு நமக்கு இருக்கிறார் பாருங்கள். He makes us lie down in a state of rest. அவர் இளைப்பாறுதலின் நிலைமையில் நாம் படுத்து இளைப்பாற அருள் புரிகிறார். What does he mean by the state of rest? இளைப்பாறுதலின் நிலை என்றால் என்ன? He told me 3 important things that he wants to give you this morning. இந்த காலையில் உங்களுக்கு அவர் கொடுக்க விரும்புகிற 3 முக்கியமான காரியங்களை குறித்து அவர் எனக்கு சொன்னார். Being in a state of rest means acquiring these 3 things. இளைப்பாறுதலின் நிலையில் காணப்படுவது என்று சொன்னால் இந்த 3 காரியங்களையும் பெற்றுக்கொள்வதாகும். First, முதலாவதாக having the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது. I know it's a big cliche saying God will bless you, God will bless you. தேவனுடைய ஆசீர்வதிப்பார், தேவனுடைய ஆசீர்வதிப்பார் என்று சொல்வது ஒரு பெரிய விஷயம் எனக்கு தெரியும். But my friends, let us see how God blesses us. ஆனாலும் என் நண்பர்களே, தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். Many search for worldly blessings on their own. அநேகர் தங்கள் சுய முயற்சியின்படி உலக ஆசீர்வாதங்களை தேடுகிறார்கள். They try to go on their own and they think they can acquire these blessings in the world. தங்கள் சொந்த முயற்சியில் முனைந்து இவைகளை உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறார்கள்.
The devil tells you you do not need Jesus. உனக்கு இயேசு தேவையில்லை என்று பிசாசு சொல்லுகிறான். You don't need his blessings. அவருடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறான். You do not need to pray to him. நீ இறைவனை நோக்கி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't need to fast. நீ உபவாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. You don't need to struggle. நீ போராட வேண்டிய தேவையே இல்லை. I will give you the blessing. நான் உனக்கு ஆசீர்வாதங்களை தருகிறேன். I will give you all the worldly blessings. உலக ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நானே உனக்கு கொடுக்கிறேன். And I will lift you. நான் உன்னை உயர்த்துகிறேன். That's how he decepts us. இப்படியாகத்தான் அவன் நம்மை வஞ்சிக்கிறான். My friends, this is how the temptations of the devil comes to us. என் நண்பர்களே, இப்படியாகத்தான் பிசாசின் சோதனைகள் நமக்கு வருகின்றன. Look at Eve. ஏவாளை பாருங்கள். Eve went through the same thing. ஏவாளும் இதே காரியத்தினூடாகத்தான் சென்றார். He said, you can become a god. அவன் சொன்னான், நீயும் தேவனைப் போல மாற முடியும். When you eat this fruit which God has told you not to, நீ புசிக்க கூடாது என்று தேவன் விலக்கின இந்த கனியை நீ புசித்தால், your eyes will be opened. கண்கள் திறக்கப்படும். You will be able to see like God. நீ தேவனைப் போலவே பார்க்கக்கூடிய சக்தியை பெற்று விடுவாய். You can become a god. நீயே ஒரு தேவனாய் மாறி விடுவாய். Yes, God is lying. தேவன் பொய் சொல்லுகிறார். He's just afraid that you will become like him. நீ அவரை போல மாறிடுவன் அவர் பயப்படுகிறார். Poor Eve took those words and பாவம் அப்பாவி ஏவாள் அந்த வார்த்தைகளை நம்பி புசித்தாள். And did she become a god? அவள் தேவனாக மாறிவிட்டாளா? No, she became a mortal and she died. இல்லை, அவள் சாவுக்கு ஏதுவானவளாய் மாறி மரித்து விட்டாள். She lost her eternal life of joy. நித்திய ஜீவ மகிழ்ச்சியை பறிகொடுத்து விட்டாள். He picks them out of the presence of the Lord and he destroys them. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவர்களை அவன் பொறுக்கி வெளியே இழுத்தவர்களை அழித்து நாசமாக்குகிறான். On the other hand, my friend, மறுபக்கத்தில் பார்ப்போமானால் நண்பர்களே, Matthew 7:11, மத்தேயு 7:11, and in Matthew 6:33 our God says, மத்தேயு 6:33 நம்முடைய தேவன் சொல்லுகிறார், I know the good gifts that I have to give to my children. என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டிய நன்மையான ஈவுகளை நான் அறிந்திருக்கிறேன். I know the blessings that my children should receive. என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியும். And I know when to give them. எப்பொழுது அவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று நான் Our அறிவேன். God is a God who wants to bless us ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிற தேவன். and to give us an eternal life of joy. நித்திய ஜீவனின் மகிழ்ச்சியை நமக்கு அருளி செய்கிறவராய் இருக்கிறார். Yes, this morning he's here to give us good gifts and blessings. ஆம், இந்த காலையில் நன்மையான ஈவுகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கவே அவர் இங்கு வந்திருக்கிறார். Not as the world gives, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, but according to his plans. ஆனால் அவருடைய திட்டங்களின்படியே செய்வார். Yes, he's the one who created us. ஆம், நம்மை உண்டாக்கி சிருஷ்டித்தவர் அவர்தானே. He's the one who has plans for our life. அவர் ஒருவர்தான் நம்முடைய வாழ்க்கையை குறித்த திட்டங்களை வரைந்து வைத்திருக்கிறார். Isn't he the best one who knows to bless us and give us a hope for a future? நம்மை ஆசீர்வதித்து நம்பிக்கையான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய சிறந்தவர் அவர்தான் அல்லவா? Let's come to Jesus, my friend. ஆகவே நண்பர்களே, இயேசுவிடம் நாம் வருவோம். He knows when to bless you and how to bless you. எப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எப்படி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். Let us not demand from Jesus. இயேசுவிடமிருந்து எதையும் நாம் வலியுறுத்தி கோராதிருப்போமாக. Let us not question him. அவரை நோக்கி கேள்வி கேட்காமல் இருப்போமாக. Don't say, Lord, do you know how to bless me? கர்த்தாவே, என்னை எப்படி ஆசீர்வதிக்கணும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்காதீங்க. No, my friends. இல்லை என் நண்பர்களே. Let us not demand blessings from Jesus. இயேசுவிடமிருந்து ஆசீர்வாதங்களை நாம் வலியுறுத்தி கோராதிருப்போமாக. We are not worthy. நாம் அதற்கு பாத்திரர் அல்ல. We're not worthy. நாம் அதற்கு பாத்திரவான்களே கிடையாது. We have to be grateful for our life. நம்முடைய ஜீவனுக்காக நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We are in no position to demand for his blessings. ஆசீர்வாதங்களை வலியுறுத்தி கேட்பதற்குரிய நிலையிலே நாம் இல்லை. He knows the time and place to give you. எந்த இடத்தில் கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்ற நேரமும் அவருக்கு தெரியும். Let's just say, Lord, I just settle for the crumbs that fall from your table. கர்த்தாவே, உம்முடைய மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைகளே எனக்கு போதும் என்று நான் அமைதி கொள்ளுகிறேன் என்று சொல்லுவோம். All that I need are the crumbs which fall from your table. தேவையானதெல்லாம் உம் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகள் மாத்திரம்தான் ஆண்டவரே. Let us not demand from God. ஒன்றையும் இறைவனிடத்தில் கட்டாயப்படுத்தி கேட்காமல் இருப்போம். He knows when to bless us. எப்பொழுது நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் அறிவார். So in the Bible he just says, ask and you will receive.
கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் என்றுதான் வேதத்தில் அவர் சொல்லுகிறார். Just ask and you will receive. நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Let's just ask God with a humble heart, my friend. என் நண்பர்களே, பணிந்த இருதயத்தோடு தேவனிடத்தில் நாம் கேட்போமாக. And surely you will receive. நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். When God is determined to give you. உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்து விடும் பொழுது அது நிச்சயம் கிடைக்கும். Jeremiah 33 and verse 3, he says, call unto me. எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு என்று அவர் சொல்லுகிறார். And I will give you great and unimaginable things. உனக்கு எட்டாததும் நீ அறியாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு கொடுப்பேன். I will answer you and give you great and unimaginable things. நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Yes, God will give us great and unimaginable things in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்து பார்க்க முடியாத பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் தேவன் நமக்கு தருவார். We won't even expect it. நாம் அதை எதிர்பார்த்திருக்க கூட மாட்டோம். To such an extent he will provide. அந்த அளவுக்கு அவர் நமக்கு கொடுத்து விடுவார். At his time. அவர் குறித்த நேரத்தில். What a great God we have. எவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். He is not an ordinary person. அவர் ஒரு சாதாரணமானவர் அல்ல. He does great and mighty things. அவர் வல்லமையான மகத்தான பெரும் காரியங்களை செய்கிறார். Which we cannot even imagine. நாம் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் அவைகள். Come to me, my children. என் பிள்ளைகளே, என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். And you will see those great and unimaginable things in your life. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத இந்த பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் நீங்கள் காண்பீர்கள். Let us just thank the Lord and receive it from him for one moment. கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த சனப்பொழுதிலே கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோமா? Lord. கர்த்தாவே, oh take care of me. என்னை பொறுப்படுத்து பார்த்துக்கொள்ளும். Take hold of me, Father. பிதாவே, என்னை பற்றி பிடித்துக்கொள்ளும். Help me live with you, Lord. கர்த்தாவே, உம்மோடு கூட வாழ எனக்கு உதவி செய்யும். Jesus, how much you long to be with me, Father. இயேசுவே, எவ்வளவா என்னோடு கூட இருக்க நீர் ஏங்குகிறீரப்பா. How much you desire to be with me. எவ்வளவா என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று நீர் ஆசைப்படுகிறீர். Lord, this morning I thirst for you. இந்த காலை நேரத்திலிருந்து உம் மீது நான் தாகம் கொள்கிறேன். And I want to come to you, Lord. கர்த்தாவே, உம்மிடம் நான் வர விரும்புகிறேன். I want to be in your state of rest, Lord. நீர் அருளும் இளைப்பாறுகிற நிலைமையிலே நான் காணப்பட வாஞ்சிக்கிறேன். So that nothing can shake me from this world. இந்த உலகத்தில் ஒன்றும் என்னை அசைக்க கூடாத நிலைமையில் வர விரும்புகிறேன். Nothing of the devil can shake me. எந்த பிசாசின் கிரியையும் என்னை அசைப்பதில்லை. For I am with you, Lord. ஏனென்றால் நான் உம்மோடு கூட இருக்கிறேன் ஆண்டவரே. For you are with me, Lord. ஏனென்றால் கர்த்தாவே நீர் என்னோடு கூடவே இருக்கிறீர். I will not fear. ஆகவே நான் பயப்பட மாட்டேன். Take hold of us, Master. ஜமானனே, எங்களை பற்றி பிடித்துக் கொள்வீராக. Every moment of the day. ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு பொழுதும். We receive you, Father. உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். Fill, Lord. நிரப்புவீராக. With yourself. எங்களை நிரப்பும். Completely. முழுவதுமாக நிரப்பும். With your blessing. ஆசீர்வாதங்களால் நிரப்பும். With the love of the people. மக்களுடைய அன்பாளங்களை நிரப்பும். With the heart of gladness. சந்தோஷ இருதயத்தால் எங்களை நிரப்பும். The mercy is falling. இரக்கம் பொழிகிறது. Give you all the glory, Lord. உமக்கே மகிமையெல்லாம் தருகிறோம். Give you all the glory. சகல மகிமை உமக்கே உரித்தாகட்டும். மிஸ்டர் எம் ஏசுதாஸ் கொளச்சல் கன்னியாகுமரியிலிருந்து நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. சங்கீதம் 97:11 படி நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுப்பா, உமது மகனை பரிபூர்ணமாய் விடுதலை செய்யும். இயேசுவின் நாமத்தில் அவருடைய ஆத்மாவும் சரீரமும் சர்மமும் சுகம் அடைவதாக. உமது ஜீவன் இறங்கட்டும், விடுதலை உண்டாயிருக்கட்டும். அதே போல சகோதரி விஜயகுமாரி அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் குடும்பத்திலே சமாதானத்தையும் தாரும். மகன் அஜீஷையும் ஆசீர்வதியும், மகள் ஏஞ்சலையும் ஆசீர்வதியும், ஞானத்தையும் சுகத்தையும் கொடுத்து பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல செழித்திருக்கும்படி செய்யும். அப்பா, ஆசீர்வதியும் ராஜா. ஆமென். எல்லாரும் வாயை திறந்து நிரப்பிடுங்க. இன்னொரு முறை கேட்போமா? உந்த நாவியின்
கரங்களை உயர்த்தி இந்த நேரத்தில் ஊற்றுகிறார். எல்லாரும் கடைசி அபிஷேகத்தா நிரப்பிடுங்க.